கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சத்தமா சொல்லணும், வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லு, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். யுத்தத்தில் வல்லவர் ஜெயத்தை, ஆமென். யுத்தத்தில் அவர் சொல்ற, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். இங்கே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் யார் அப்படின்னு நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னா, இந்த இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்த கூட்டம். அப்ப இந்த கூட்டம் யாரு? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம். அப்ப இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். கர்த்தர், அதனாலதான் எல்லாரையும் சொல்ல சொன்னேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது அப்படிதான் உள்ள கடக்கிறதுனால அப்படி புஷ்குன்னு வந்துடும். நல்லது. அதுல என்ன இருக்கு? யுத்தமும் இருக்கு. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். மேல எழுதுற, மேல எழுதி வச்சிருங்க. அதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரேமா முடிஞ்சு, ரேமா முடியல. அது இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு பிரியாணி சொல்லியாச்சு. இனி சாப்பிட போறோம். ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த திடீர்னு எழும்பக்கூடிய ஆட்களுக்கு இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன வேர்டு? சில வரும்போதே சிலர்லாம் மெசேஜ் தொடங்கினதுக்கு அப்புறம் ஸ்பீடா வந்துட்டு, என்ன வார்த்தை? அப்பதான், ஓ வார்த்தையா? ஆமென். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் போறேன், போயிட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்றேன். சிலர் அனுப்பி விடும்போது போயிட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வரணுமா வேண்டாமாங்கிறத. எதுக்கு சும்மா 500 ரூபா மொய் கொடுக்கணும்? அதனால இன்னைக்குள்ள ஃபுட் இதான். ஆமென். அல்லேலூயா. இனி ஆவியானவர் விளம்புவார். அல்லேலூயா. மீட்கப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்க யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு முன்னாடி இந்த 13வது அதிகாரத்துல கர்த்தர் நிறைய பிளான் பண்றது நமக்கு தெரியுது. இப்போ 14வது அதிகாரம், இந்த 13வது அதிகாரத்தை டச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது 12வது அதிகாரத்தில் மீட்பு, 12வது அதிகாரத்தில் மீட்பு. 13வது அதிகாரத்தில் மீட்கப்பட்டவங்களை எல்லாம் எங்க கொண்டு வர்றாருன்னா ஒரு மேகத்துக்கு, அதாவது அவருக்கு கீழே அவருடைய ஆளுகைக்கு கொண்டு வரார். அவருக்கு கீழே ஒருத்தங்க கொண்டு வரப்பட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. அது 80 வயசான மோசையானாலும் சரி, வாலிபனான யோசுவாவுக்கானாலும் சரி, பிறந்த கை குழந்தைக்கானாலும் சரி, அவருக்கு கீழே கொண்டு வரப்பட்டாலே அங்க ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது. அதனால எல்லாமே புதுசு. சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பழசு ஒன்னே ஒண்ணுதான். யார் தெரியுமா? இந்த பார்வோன். அல்லேலூயா. அதாவது சீனியர் ஆரோனுக்கும் புதுசு, மோசைக்கும் புதுசு, காலேபுக்கும் புதுசு. காலேபெல்லாம் யூத்து. ஏன்னா காலேபுக்கு ஒரு 40 வயசு இருக்கும்.
அப்படிதானே சொல்லுவார். அப்போ எனக்கு வயசு 40. இப்போ கேட்காதீங்க. காலேபுக்கு வயசு 40. காலேபு, யோசுவா வாலிபர்கள். எல்லாருக்குமே புதுசு, எல்லாருக்குமே புதுசு புதுசு. அதாவது ஒரு புதிய இடத்துல பில்டிங் கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா இருக்கிற இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிறது பெரிய சேலஞ்ச். அதனாலதான் ஆண்டவர் அறியாத வழியிலே கொண்டு வரார். இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவர் ஒரு பிளான் பண்றார். சில காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை பல கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எழுத வைத்தார். நம்ம லைஃப்ல சில யுத்தங்களை செட் பண்றதே கர்த்தர் தான். God decides our course, our battle. ஏன்னா இந்த யுத்தத்தினுடைய இப்ப 14வது அதிகாரத்தில் நடக்கிற யுத்தத்தினுடைய ஃபுல் பிளானும் பண்ணது யாரு தெரியுமா? கர்த்தரும் மோசையும் அல்ல, கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் சிலருக்கு கண்ணெல்லாம் அப்படி ஓப்பன் ஆச்சு. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அந்த 1வது வசனத்தை வாசிங்க. 1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு அங்க நீ பாளையம் இறங்கு. அது ஒரு பள்ளத்தாக்கு. சமுத்திரத்துக்கு முன்னாடி பாளையம் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். தேவன் நம்மை அறியாத வழியில் நடத்துகிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினையாத, எல்லாரும் சொல்லுங்க, நாம் நினையாத வேற ஒண்ண அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் நினையாத வேறொன்றை. இப்போ இப்படி நீ பாளையம் இறங்கும் போது பார்வோன் என்ன சொல்லுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவார். என் வாழ்க்கையில ஒன்ன கர்த்தர் செய்யும் போது சத்துரு என்ன சொல்லுவானோ அவருக்கு ஏற்கனவே தெரியும். பார்வோன் என்ன சொல்லுவானா, அவரால இந்த வசனத்தை புரியும்படி சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனால மீட்க மட்டும்தான் முடிஞ்சது, நடத்த முடியலன்னு சொல்லுவான். ஆமென். இஸ்ரவேலின் தேவனால மீட்க மட்டும்தான் முடிந்தது, நடத்த முடியல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை எல்லா கண்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்வோன் சார்பாக. இந்த மார்க்கத்திலிருந்து இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கப்பா, அவரால் இவங்களை ரட்சிக்க முடிந்தது, ஆனா அவரால் இவங்களை நடத்த முடியல. இப்படி பார்வோன் சொல்லுவான், சொல்லட்டும், அது அவர் சொல்ற சொல்லிட்டு போட்டோம். அவரால் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இது பெரிய சாட்சி. ஆனா அடுத்தவன் என்ன சொல்றான்னா, வாழ்க்கையில உண்டாகிற ஸ்ட்ரகிள், அடுத்த ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்க முடியல, முன்னாக போக முடியலன்னு வரும்போது பார்வோன் சொல்றான், வனாந்திரம் அவர்களை என்ன செஞ்சு போட்டுச்சு தெரியுமா? ஆண்டவர் நம்பி போனானே வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. அவன் அப்படி சொல்லுவான். ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா?
எகிப்திலிருந்து வருவது மட்டுமல்ல ஜெயம். ஒரு உண்மையான விக்டரி, உண்மையான ஜெயம் என்பது என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து வருவது மட்டுமல்ல, மாறாக உண்மையான ஜெயம் என்பது என்னவென்றால், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நான் காண்பதில்லை. இதுதான் ஜெயம். இந்த பிரச்சனையை நான் இன்னைக்கு பார்க்கிறேன், இனி பார்க்க கூடாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செட் பண்ற யுத்தத்தை பாத்தீங்களா? நான் இல்லாமல் போக அல்ல இந்த யுத்த களத்தை கர்த்தர் ஏற்படுத்தினது. என்னை இதுவரை காயப்படுத்தின, பலவீனப்படுத்தின, ஒடுக்க நினைத்த, இல்லாமல் போக பண்ணும்படி எல்லா திட்டமும் போட்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த யுத்த களத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்னு சொல்றவங்க ஆமென் என்று சொல்லி, என் வாழ்க்கையில் தேவன் ஒன்று செய்யும் போது சத்துரு என்ன நினைப்பான், என்ன சொல்லுவான், எல்லாமே தெரியும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கிறீங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தான் இந்த செய்தி. ஆனா இவர்களுக்கு கர்த்தர் ஸ்பெஷலா பார்த்து சொல்லுங்கிறார். நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கிறதுனால நிறைய பேசுறாங்க. சங்கீதம் 31 தாவீது சொல்லுகிறார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன் அப்படிங்கிறார். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். இது அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே மட்டுமல்ல அவர் அறிந்தது. என்ன ஒரு இடத்துல கொண்டு விட்டு ஒரு வாசல் அவனுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கும் போது பார்வோன் என்ன சொல்லுவான் என்றும் அவருக்கு தெரியும். அதனால அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? வனாந்தரம் அடைத்து போட்டது. அதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இவர்களின் தேவனால இவர்களை மீட்க மட்டும்தான் முடிந்தது, இவர்களை நடத்த முடியவில்லை. அதனால நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம். நம்ம போனா வந்துருவாங்க. நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துடலாம், நம்ம போனா வந்துருவாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல அவன் சொல்றான் பாருங்க, தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. மீட்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு யுத்தத்துக்கான பிளாட்ஃபார்மை செட் பண்றார். இதான் கர்த்தர் தீர்மானிக்கிறார்.